வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இந்தியா பாகிஸ்தான் போர்களின் வரலாற்றை கூறும் இந்த தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. கிழக்கு பாகிஸ்தான் அடக்குமுறையின் அலை. 1960ஆம் ஆண்டுகளின் இறுதியில் இந்தியா பாகிஸ்தான் மோதலின் புவியியல் மையம் மெதுவாக மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகர்ந்தது. அந்த இடம் கிழக்கு பாகிஸ்தான், அதாவது இன்றைய பங்களாதேஷ். ஒரே நாடு இரண்டு உலகங்கள். 1947இல் உருவான பாகிஸ்தான் ஒரே நாடாக இருந்தாலும் அது இரண்டு பூகோள துண்டுகளாக இருந்தது. மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான். இரண்டுக்கும் இடையில் 1600 கிலோமீட்டர் இந்தியாவின் நிலம். இந்த புவியியல் பிரிவு அரசியல் பிரிவாகவும் மாறியது. மொழியே முதல் காயம். கிழக்கு பாகிஸ்தானில் மக்கள் பேசும் மொழி பெங்காலி, ஆனால் ஆட்சி உருது மொழியில். உருதுதான் ஒரே தேசிய மொழி என்ற அறிவிப்பு ஒரு தீப்பொறி. 1952இல் பெங்காலி மொழிக்கான போராட்டத்தில் மாணவர்கள் உயிரிழந்தனர். அந்த நாளில் இருந்தே கிழக்கு பாகிஸ்தானில் எதிர்ப்பு விதைக்கப்பட்டது. அரசியல் பொருளாதார ஒடுக்கல். ஆட்சி அதிகாரம் முழுவதும் மேற்கு பாகிஸ்தானின் கையில். இராணுவம், நிர்வாகம், வளங்கள் கிழக்கு பகுதி புறக்கணிக்கப்பட்டது. வரி வசூல் கிழக்கில், செலவு மேற்கில். இந்த அநீதி மக்களின் மனதில் கோபமாக மாறியது. 1970 தேர்தல் உடைந்த ஜனநாயகம். 1970இல் பாகிஸ்தான் நடத்திய முதல் பொது தேர்தல் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தலைமையிலான அவாமி லீக் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அரசியல் ரீதியாக அவர் பிரதமராக வேண்டியவர், ஆனால் அதிகாரம் அவரிடம் ஒப்படைக்கப்படவில்லை. ஜனநாயகம் அங்கே முடக்கப்பட்டது. இருள் இறங்கியது. 1971 மார்ச் பாகிஸ்தான் இராணுவம் ஆபரேஷன் சர்ச்லைட் என்ற பெயரில் கிழக்கு பாகிஸ்தானில் அடக்குமுறையை தொடங்கியது. பல்கலைக்கழகங்கள் தாக்கப்பட்டன, மாணவர்கள் கொல்லப்பட்டனர், அறிவு ஜீவிகள் குறிவைக்கப்பட்டனர், நகரங்கள் மௌனமாயின. அந்த மௌனம் பயத்தின் மௌனம். அகதிகளின் பெருக்கம். இந்த அடக்குமுறையால் கோடிக்கணக்கான மக்கள் தங்களது உயிரை காத்துக்கொள்வதற்காக இந்தியாவை நோக்கி தப்பி ஓடி வந்தனர். மேற்கு வங்காளம், அசாம், திரிபுரா, இந்தியாவின் கிழக்கு மாகாணங்கள் அகதிகளால் நிரம்பின. இது ஒரு மனிதாபிமான பிரச்சனை மட்டும் அல்ல, அது ஒரு அரசியல் போர்க்கால நெருக்கடி. நிறைவாக, கிழக்கு பாகிஸ்தான் ஒரு பிரதேசம் மட்டும் அல்ல, அது அடக்குமுறைக்கு எதிரான ஒரு வெடிக்கும் கோபம். இந்த அடக்குமுறைதான், அடுத்த அத்தியாய சூழ்நிலைதான் ஒரு முழு அளவிலான போருக்கு இந்தியாவை இழுத்துச் சென்றது. நன்று நண்பர்களே, இந்தியா பாகிஸ்தான் போர்களின் மற்றொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உலகம்